ஐடிசியில என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நீங்க ஐடிசி பாத்தீங்க அப்படின்னா, ஐடிசி கரண்ட் பி வந்து 16.8. அதனுடைய ஆல் டைம் ஹைல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாவே வந்து கீழே ட்ரேட் ஆகுது. 43% வந்து ஆல் டைம் ஹைல இருந்து கீழே ட்ரேட் ஆகுது. அது ஏன் வந்து ஆக்சுவலா வந்து கீழே போகுது அப்படின்னா, அதனுடைய பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா கிளியரா விசிபிளா தெரியுது. எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸா விக்கிறாங்க. இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2025, மார்ச் 2026, மார்ச் 2025ல வந்து எஃப்ஐஐயோட ஹோல்டிங் வந்து 39.87%. கரண்ட் ஹோல்டிங் வந்து 34.83. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எஃப்ஐஐ விக்கிறாங்க. அது யார் வாங்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிஐஏ வாங்குறாங்க. நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வாங்குறாங்க. 45% இருந்தது 49%. இது வந்து எப்பெல்லாம் வந்து எஃப்ஐஐ வந்து தாறுமாறா விக்கிறாங்களோ அப்ப வந்து இது வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கீழே போகும். இது கீழே இதுக்கு மேல போகுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எஃப்ஐஐ விற்கக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து தான் வந்து இருக்குது. டிஐ வந்து சஃபிஷியண்டா இல்ல வாங்கல அப்படின்னா இது இன்னும் கீழே போகும். அப்படி இல்ல அப்படின்னா வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சிகரெட் சின் கம்பெனி அதனால வந்து கம்பெனியை மூடிடுவாங்களோ அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சிகரெட் வந்து எவ்வளவு டாக்ஸ் அதிகப்படுத்தினாலும் சரி சிகரெட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டாக்ஸை வந்து கன்சியூமருக்கு வந்து மாத்தி விட்டுருவாங்க. ஏன்னா சிகரெட் குடிக்காம யாரும் இருக்க முடியாது. அப்ப வந்து கன்சியூமருக்கு மாத்தி விட்டுருவாங்க. ஐடிசி இப்ப வந்து கீழே வந்து அதிகமா குறையறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எஃப்ஐஐ விற்கிற வேகம் அதிகமா இருக்குது, டிஐஐ வாங்குற வேகம் கம்மியா இருக்குது. ஆனா ஆக்சுவலா வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்குது. இது நீங்க வந்து ஐடிசி வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு எஸ்ஐபி மோட்ல நீங்க வந்து வாங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாம்.